அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். இன்னைக்கு காலையில நான் வாகனத்துல வந்துகிட்டு இருக்கிறப்ப கடுமையான வாகன நெரிசல், டிராஃபிக் ஜாம். கொஞ்சம் மழை பெஞ்சிக்கிட்டு இருந்து, மழை பெஞ்சு விட்ட நேரத்துல நல்ல டிராஃபிக் ஜாமு. நான் எனக்கு முன்னாடி ஒரு 200, 300 மீட்டர் வரைக்குமே நல்ல ஜாமிங் இருக்கு. நான் இங்கேருந்து பார்க்குறேன், எனக்கு ஒரு 200 மீட்டருக்கு முன்னாடி ஒரு பெரிய லாரி நிக்குது. ஒரு பெரிய லாரி, நீட்டு லாரி. அந்த லாரியை பார்க்குறப்போ நான் இங்கேருந்து நினைக்கிறேன், இவ்வளோ பெரிய வாகன நெரிசல்ல இந்த டிராஃபிக், இந்த ட்ரக், அதாவது இந்த லாரி என்ன இங்கே பண்ணுது? இது ஏன் இது வந்து வாகன நெரிசலுக்கு இதுதான் காரணம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே முன்னேறி அப்புறம் லாரி கிட்ட போய் பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி ஒரு 200, 300 மீட்டர் வரைக்கும் இன்னும் வாகனம் நிற்கிது. அதுக்கும் முன்னாடி எங்கேயோ வாகன நெரிசலுக்கான காரணம் ஏதோ இருக்கு, அதனால இவ்வளோ தூரம் நெரிசலாக இருக்கு, டிராஃபிக் ஜாமிங் இருக்கு. நான் அப்போ எனக்கு புரிஞ்ச ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கண்ணுக்கு முன்னாடி என்னை பொறுத்த அளவுக்கு நான் ஒரு 200 மீட்டர் பின்னாடி நின்றுக்கிட்டு நான் பார்க்குறப்போ இந்த டிராஃபிக் ஜாமுக்கான காரணம் வந்து அந்த ட்ரக் தான், அந்த லாரி தான் அப்படிங்கிற மாயை தான். நான் கிட்ட போய் பார்க்குறப்ப தான் அதுக்கு வேற ஒரு காரணம் இருக்கிறதே எனக்கு தெரிய வந்தது. அது காரணம் என்னவா கூட இருக்கலாம். ஒரு காரணமாக இருக்கலாம், 2 காரணமாக இருக்கலாம், வேற ஒரு காரணமாக இருக்கலாம். பட் அந்த லாரி காரணம் இல்லை. நான் நினைச்சது என் கண்ணுக்கு தெரிஞ்ச விஷயத்த வச்சு தான் நான் ஒரு பிரச்சனைக்கான காரணத்தை வந்து ஜட்ஜ் பண்ணியிருக்கேன். அப்போதான் எனக்கு ஒரு புரிஞ்சது, நம்ம எப்பயுமே ஒரு பிரச்சனைக்கான காரணத்தை, அதாவது ஒரு தனிப்பட்ட பிரச்சனையா இருக்கலாம், நம்மளை சுற்றி ஏதோ ஒரு ப்ராப்ளமாக இருக்கலாம், அந்த ப்ராப்ளம்க்கு நாம் என்ன பண்ணுறோன்னா, நம்மளுக்கு கண்ணுக்கு என்ன தெரியுதோ, இல்லை நம்ம காதில் என்ன சொல்லப்படுதோ, என்ன தகவல் சொல்லப்படுதோ, அதை வச்சு அந்த பிரச்சனைக்கான காரணத்தை நம்ம அணுகிறோம். அது மாரி அணுகிறப்போ சரியான காரணத்தை நம்ம அணுகாததுனால சரியான தீர்வை நம்மளுக்கு தேடி பிடிக்க முடியாது. நம்ம சரியான காரணத்தை தான் கண்டுபிடிச்சா மட்டும்தான் சரியான தீர்வை தேடி கண்டுபிடிக்க முடியும். நம்மளுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சதுதான் காரணம் அப்படின்னு நினைச்சு நாம ஒரு மாயையா அதை போய் அணுகுனோம்னா கண்டிப்பா அந்த பிரச்சனைக்கு உண்மையான சொல்யூஷன் நம்மளுக்கு கிடைக்காது. ஸோ இதுக்கெல்லாம் என்ன தீர்வு அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ, இதை எப்படி அணுகிறது அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சிம்பிள் ஃபார்முலா தான். கண்ணால் காண்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதே மெய் அப்படின்னு நம்மளுக்கு சொல்லி வச்சிருக்காங்க. நம்ம எந்த ஒரு பிரச்சனைக்குமான காரணத்தை நம்ம தீர விசாரிக்கணும். நம்மளுக்கு நம்மளோட அனுபவத்துல நம்மளுக்கு சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும், நம்ம கண்ணுக்கு முன்னாடி சில விஷயங்கள் தெரியும், அதுக்கப்புறம் நம்ம காதுல சில விஷயங்கள் சொல்லப்படும். இது மட்டும்தான் காரணம், இதெல்லாம் ஒரு மாயையான காரணங்கள் தான். நாமளே ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வந்துடக்கூடாது. இதெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வந்துடக்கூடாது. அந்த பிரச்சனைக்கு வேற ஒரு உண்மையான காரணம் இருக்கும். அதை நம்ம தீர ஆராயணும், தீர விசாரிக்கணும். அப்போ மட்டும்தான் அதுக்கான காரணத்தை நம்ம கண்டுபிடிக்க முடியும். சரியான காரணத்தை, பிரச்சனைக்கான சரியான காரணத்தை நம்ம கண்டுபிடிச்சா மட்டும்தான் சரியான தீர்வு நம்மளுக்கு கிடைக்கும். நிறைய நேரத்துல இல்லாத ஒரு பிரச்சனைக்கு இல்லாத ஒரு காரணத்தை நாமளே மனசுல நினைச்சுக்கிட்டு, நாமளே ஒரு யூகம் பண்ணிக்கிட்டு அந்த பிரச்சனையை நம்ம அணுகுவோம். பிரச்சனையே இல்லாத ஒரு விஷயத்தை அணுகி பகைமை பாராட்டுவோம். இது எல்லாரும் செய்யற ஒரு விஷயம்தான். அப்போ நம்ம தீர விசாரிச்சோம்னா, போய் பார்த்தோம்னா ஒரு காரணமும் இருக்காது, பிரச்சனையும் இருக்காது. முக்காவாசி பிரச்சனைகள் இப்படிதான் இருக்கும். ஆக நாம எப்பயுமே தீர விசாரிச்சு ஒரு விஷயத்துக்கு ஒரு முடிவு எடுக்கணும். இதுதான் நம்ம ஒரு நல்ல அணுகுமுறை. இது ஒரு தனிப்பட்ட பிரச்சனையிலேருந்து ஒரு சமூக பிரச்சனை வரைக்கும் இதுதான் ஃபார்முலா. எல்லா பிரச்சனைக்குமே இது அப்ளிகபிள் ஆகும். நம்ம தீர விசாரிக்கணும், எல்லா வகையிலையும் விசாரிக்கணும். ஒரு காரணம் மட்டும்தான் ஒரு பிரச்சனைக்கு இருக்கணும்னு அவசியம் இல்லை, பல காரணங்கள் இருக்கலாம். அந்த காரணங்களை எல்லாம் கண்டுபிடிச்சு நம்ம கருத்துல கொண்டால் மட்டும்தான் சரியான தீர்வு நம்மளுக்கு கிடைக்கும். அப்பதான் ஒரு பிரச்சனை இனிமேல் ஏற்படாமையும் நம்ம பாதுகாத்துக்க முடியும். இன்னைக்கு வாகன நெரிசல்ல ஏற்பட்ட நான் ஒரு லாரியை அது இந்த வாகன நெரிசலுக்கு காரணம்னு நான் நினைச்சதை வச்சுதான் இந்த வாழ்க்கைக்கான பாடத்தை நான் கத்துக்கிட்டேன். அனைவரும் இந்த பாடத்தை நீங்களும் அப்ளை பண்ணி பாருங்க. உங்க லைஃப்லயும் சின்ன சின்ன பிரச்சனைகளை மறந்துட்டு நீங்க நிம்மதியா நல்லபடியா வாழலாம். அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன்.